டெலஸ்கோப் சேனல். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோலேயே சொல்லியிருப்போம், 22ஆம் தேதி அந்த தடை உத்தரவை பற்றி பேசியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டுமா இல்லை நிறைய நாள் நீடிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்விக்குறி வந்து எல்லார் மனசுலேயும் இருந்தது. இப்போது லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதி 6 மணியிலிருந்து 31ஆம் தேதி வரை வந்து 144 தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தற்போது என்ன பார்க்க போகிறோம்னா, உலக நாடுகள் கொரோனாவால் உலக நாடுகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 3,49,000 மேற்பட்டவர்கள் வந்து உலக நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 15,000 மேற்பட்டவர்கள் வந்து இறந்துருக்காங்க. 1,00,000 மேற்பட்டவங்க வந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆயிருக்காங்க. சைனா பார்த்திங்கன்னா முதல் இடத்துல தான் இருக்குது. சேம் 81,000 மேற்பட்டவர்கள் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இட்டாலியில் பார்த்திங்கன்னா 60,000 கிட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 5,000 மேற்பட்டவர்கள் வந்து இறந்துருக்காங்க. இதில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து அதிகமான பாப்புலேஷனில் இருக்காங்க, இட்டாலியில் வந்து கம்மியான மக்கள் தொகையில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இட்டாலி ரொம்ப அதோட தீவிரம் அவங்கக்கிட்ட இன்னும் அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 35,000 மேற்பட்டவங்க வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், ஜெர்மனி, ஈரான், ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 430 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 8 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் வந்து இதோட தாக்கம் அதிகமாக இருக்குது. 87 பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் வந்து இறந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடுன்னு வரும்போது தற்போது 8 பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேஸில். இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100 வருஷமாக ஃபேஸ் பண்ணாத ஒரு காரியத்தை நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் இருக்குது. இது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதனால தான் இந்த கூட்டம் கூடுறதுனாலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஷேக் அது போல் தொடுதல் மூலிமா தான் இந்த நோய் வந்து பரவுது. அதனால தான் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக 140 தடை உத்தரவை வந்து நம்மளுடைய அரசு வந்து இப்போது பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த மெயின்டைன் பண்ணாதனால தான் வந்து மோஸ்ட்லி பரவிட்டு இருக்கு. மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 144 தடை உத்தரவு அதில் என்னென்னலாம் வருது, என்னென்னலாம் ஓப்பனில் இருக்கும், என்னெல்லாம் இது இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அன்றாட தேவையான பொருட்கள், இந்த பால், நம்ம சாப்பிட்ற பொருள், அரிசி, பருப்பு அந்த மாதிரி முதல் கொண்டு வந்து அதெல்லாம் வந்து இறைச்சி கடை, மீன் கடை அந்த மாதிரிலாம் வந்து திறந்துருக்கும். மற்றபடி மற்ற வணிக கடைகள் எல்லாம் வந்து க்ளோஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட பார்டர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்லேருந்து இங்கே பரவிடக்கூடாதுன்றதுக்காக வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதே மெயினாக கருத்தில் வச்சுக்கிட்டு வந்து நம்ம முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்டர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளியேருந்து அதாவது இந்த பக்கத்து நியர்பை இருக்கிற சென்னைக்கு நியர்பை இருக்கிற வேலூர், காஞ்சிபுரம் அந்த மாதிரி எங்கேயும் அங்கே கூட போக முடியாத அளவுக்கு இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட தேவையான பொருட்கள் எடுத்துன்னு வர அந்த காய்கறி எடுத்துன்னு வர வண்டிகளும், அப்புறம் வந்து முக்கியமாக மெயினாக வந்து ஆம்புலன்ஸும் போகிறதுக்கு இதுவாகும். அது கூட்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ரன்னிங்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அன்றாட தேவையான பொருட்கள்னால அது வந்து ரன்னிங்கில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய மருத்துவ சார்ந்தது மட்டும் மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் வந்து அம்மா உணவகம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸும் இருக்கும். ஹோட்டலில் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு சாப்பிட முடியாது. மற்றபடி வந்து சாப்பாடை வந்து பார்சல் கொண்டு வந்து நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு மேலே நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்து போனால் நமக்கு அபராதமும் அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு மேற்பட்டவங்க இந்த கூட்டங்களும் சுப நிகழ்ச்சிகளும் அது வந்து கலந்து கொள்ளாது, அதே மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூட்டமாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து நிறைய பரவுன்றதுக்காக அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோ, அப்புறம் இந்த கேபு, இந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இது வரும். அதேமாதிரி வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து கூட கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கொரோனா வைரஸோடு போனால் அவங்களுக்கு பரவுன்றதுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 crores வந்து தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் எதுவும் ஒர்க் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு இந்த 3 மாவட்டத்தை தான் லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் டோட்டல் தமிழ்நாட்டையும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஏன் ஈரோடு ஸ்டார்டிங்கில் லாக்டவுன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 5 பேர் வந்து தாய்லாண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அதனால தான் அதை லாக்டவுன் பண்ணாங்க. அப்புறம் வந்து
இப்போ இந்த 144 தடை உத்தரவு வந்து 31 வரைக்கும் நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொரோனா பரவும் இந்தியாவில் எந்த அளவுக்கு பரவுதோ அதை வச்சு தான் அது சொல்லுவாங்க. மேபி வந்து அதோட வீரியம் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட ஆகலாம் அந்த மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரதமர் சொன்னப்போ இந்த சண்டே இது பண்ணோம், அப்போ வந்து 5 மணிக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்து வந்து கை தட்டுங்க, அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ்க்கும் நர்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற விதமாக வந்து நம்ம பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்காம எல்லாம் கூட்டமாக வந்து 5 மணி ஆனவங்க வந்து எல்லாருமே அங்கங்கே சில பிளேஸ்களில் வந்து கூட்டமாக இருந்து அவங்க கை தட்டி இதை பண்ணாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸே இல்லை அவங்களுக்கு. அதாவது எதுக்காக அந்த அந்த தடை சொன்னாங்களோன்ட்டு வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்காம எல்லாரும் வந்து கூட்டமாக வந்து கைத்தட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி மோஸ்ட்லி கூட்டமாக இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த 144 தடை உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து அது ரெக்வஸ்ட்டாக கேட்கணுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஹெல்த்து நம்ம மூலியமாக வந்து நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் பரவக்கூடாதுன்னு தான் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வீடு இருக்குது ஓகேங்களா, அதனால் நம்ம வீட்டில் இருக்கோம், சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். நிறைய பேர் இந்த வீடே இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள். சாப்பாடு கொண்டு போய் வாங்கிட்டு போய் கொடுங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, இல்லை பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போயிட்டு கேம் விளாட்றதோ, இல்லை வெக்கேஷன் போகிறது, டூர் போகிறது அந்த மாதிரி எல்லாம் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிங்க. போய் வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இந்த உத்தரவே போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பண்ணாத பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. பி சேஃப், பி ஸ்ட்ராங்.